வணக்க மக்களே, நரம்புகள் பலம் பெற என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, அவங்களுடைய நிலை தடுமாறுவது, கால் மற்றும் கைகளில் நரம்புகளை இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு உண்டாகுது. பொதுவாக நரம்பு பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய, நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்னீசியஸ், அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் புற நரம்புகளுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொரு விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நரம்புகள் பலம் பெற நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழங்களை நீங்க அத்திப்பழத்தை சாப்பிட்றதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்யுது. ஸோ உங்களுடைய நரம்புகளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கறதால நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும், நரம்புகளுக்கு ஸ்ட்ராங்கை கொடுக்கறதுக்கும், நரம்பு தளர்ச்சி சரி செய்யறதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளை அது வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டையை வாரம் 2 முறை நீங்க சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராம நீங்க தடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெற சாப்பிடலாம் மக்களே. நரம்பு மண்டலம் அதிகரிக்க மாதுளம் பழம் பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றது நல்லது. அந்த நரம்பு மண்டலத்தினுடைய நரம்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம் பழம் சாப்பிட்றதால உடல் சூட்டை தணித்து மாதுளம் பழம் உடலுக்கு குளிர்ச்சியையும் தருது. இது நரம்பு பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. இது நரம்புகளை வலுப்படுத்துது மக்களே. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காயை சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நமக்கு அந்த நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதாவது நரம்பு மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கொடுக்கும். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. வெற்றிலேயே நீங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்க, நரம்புகள் பலம் பெற, நரம்பு சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் மக்களே. வெற்றிலேயே நீங்க மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இதை நீங்க சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி அடிக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் நீங்க இதன் மூலமாக தடுத்துக்கலாம். வராமல் தடுத்துக்கலாம், நீங்க குணப்படுத்திக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டு. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய சந்ததியை விருத்தி பண்ணிக்கிட்டாங்க. கண் நரம்புகள் பார்த்தீங்கன்னா பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம் மக்கள். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து கூட இந்த முருங்கைக்கீரையை நம்ம சொல்லலாம். வாரத்திற்கு நீங்க 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இந்த முருங்கைக்கீரை பலம் கொடுத்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்துது. இது கண் சம்பந்தமான நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் அழிச்சிரும் மக்களே. முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண் நரம்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்வை சம்பந்தமான எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நம்மளுடைய பார்வை ரொம்பவே தெளிவாக இருக்கிறதுக்கு கண்கள் சார்ந்த நரம்புகளை பலப்படுத்த நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம் மக்களே. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகளையும் சேர்த்து நீங்க பலம் பெற வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய போன் அண்ட் நர்வ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதால பலகீனமாக இருக்கக்கூடிய உடல் கூட பார்த்தீங்கன்னா பலம் பெறும், ஸ்ட்ராங்காக ஆயிடும். பழங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கலாம். வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, இந்த நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். கீரைகளை நீங்க எடுத்துக்கணும். இப்ப நரம்புகள் பலம் பெற கீரைகள் ஒரு நல்ல பலன் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீங்க அந்த கீரைகள்ல பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்க சாப்பிடலாம். இதுல நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அந்த வகையில் பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி கீரையை நீங்க நரம்புகள் பலப்படுத்த எடுத்துக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ நரம்பு சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.